ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்ல 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான கிவ் அவே போயிட்டு இருக்கு. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெல்லிக்காய் ஜூஸ்க்கு தேவையான நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு 10 பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன், விதை இல்லாம. அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இதில் சுகரோ இல்லை தேன் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நான் அப்படியே தான் சாப்பிட்டுக்குவேன். ஏன்னா நான் தேன் இதில் கலந்து குடித்தேன்னா எனக்கு நெல்லிக்காயோட பெனிஃபிட்ஸ் கம்மியாகும் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறதுனால நான் அப்படியே குடிச்சிருவேன். உங்களுக்கு அப்படி சாப்பிட முடியாது அப்படின்னா சுகர் வேணா ஹனி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். இந்த நெல்லிக்காயில் நமக்கு முடி வளர்றதுக்கு தேவையான எல்லா சத்துமே இதில் நிறைஞ்சிருக்கு. அதனால தான் இதை ஹேர் ஆயிலில் கூட நிறைய பேர் இதை ஆட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போல்லாம் ஷாம்பூ ஹேர் ஆயில் எல்லாத்துலேயுமே கூட இதெல்லாம் ஆட் பண்ணி தான் வருது, ஆம்லா ஷாம்பூ எல்லாமே. அண்ட் இது நமக்கு ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை கம்மி பண்ணும். அண்ட் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப அருமையான ட்ரிங்க். இது நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இது நீங்கள் நான் சொன்ன மாதிரி தேன் சுகர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரைச்சிட்டு அண்ட் நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி வேறு எதுவுமே ஆட் பண்ணலை, சுகர் தேன் எதுவுமே ஆட் பண்ணலை. அவ்வளோதான், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா போதும். இதை நான் அப்படியே தான் குடிப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகரோ இல்லை தேனோ ஆட் பண்ணிக்கலாம். ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இதை சாப்பிடுங்க. இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும். அப்போதான் கண்டிப்பாக இதை வடிகட்டிட்டு தான் குடிக்கணும். அந்த சக்கையோட அரைச்சிட்டு அப்படியே குடிச்சிடாதீங்க, கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது. அண்ட் இது கசக்கவே கசக்காது. நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க இது கசக்காது. இதோட டேஸ்ட் துவர்ப்பு தான், துவர்க்குமே தவிர கசக்காது. சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா குடிச்சிக்குவீங்க. இதில் இந்த நெல்லிக்காயில் எவ்வளோ சத்து இருக்குன்னா, நீங்கள் 4 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா அதோட சத்து இந்த ஒரு நெல்லிக்காயிலே கிடைச்சிரும். அந்த அளவுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.